Assalamu alaikum. Welcome to Naju's Cooking Diaries. Hello friends. இன்னைக்கு நான் உங்களுக்கு நாட்டு மருந்தை வச்சு ஒரு உளுந்தங்களி செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாரும் உளுந்தங்களி செய்வாங்க. உளுந்த மாவு, கருப்பட்டி, தேங்காய் இதை மட்டும் வச்சு செய்வாங்க. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாட்டு மருந்தில் ஒரு உளுந்தங்களி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னால் இந்த நாட்டு மருந்து என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது இந்த பாருங்க, இது ஒரு பட்டை மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் கரவாப்பட்டை. இது ஜீரகத்தோட டைப்ல தான் இருக்கும். இப்போ ஜீரகம் மாதிரியே இருக்கும். இது சதுகுப்பை. இதுக்கு தமிழ் நேம் சதுகுப்பை. இது பாருங்க, நம்ம எள்ளும் இல்லாம கடுகும் இல்லாம, கடுகு கருப்பா இருக்கும். இது செவத எள்ளு மாதிரி இருக்கும், ஆனா பொடியா இருக்கும். இது சாலியல். மூணையும் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பவுடர் லேடிஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது அவங்களுக்கு பீரியாடிக் டைமில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணக்கூடியது, பாடி பெயினை ரிலீஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த மருந்து பொடியில் இருக்குது. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணால் ஒன்லி இந்த உளுந்தங்களியை மட்டும் கருப்பட்டி போட்டு உளுந்தங்களி மாவு மட்டும் கிண்டி கொடுப்பாங்க. பட் இந்த பவுடர் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும். அந்த டைமில் ஏற்பட்டிருக்க சோர்வு, வயிற்று வலி, பேக் பெயின்ஸ் எல்லாமே நல்லா கேட்கும். இது நாட் ஓன்லி ஃபார் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஜென்ஸும் தாராளமாக சாப்பிட்லாம். இது எந்தெந்த ஃபார்மில் சாப்பிட்லான்னா, இப்போ இதில் ரைஸ் நீங்கள் உளுந்தஞ்சோறுன்னு பண்ணுவீங்க. அந்த உளுந்தஞ்சோறில் ரைஸு உளுந்து போட்டு பண்ணுறீங்கள, அதில் இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னா ஆர்டினரி கோதுமை மாவோ மைதா மாவோ, அது உங்கள் ஆப்ஷன் தான். அந்த கோதுமை மாவில் இந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கருப்பட்டி இலக்கி ஊற்றி, கருப்பட்டியோ வெல்லமோ, அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை, எதுனாலும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். அதை இந்த பொடியை ஆட் பண்ணி அந்த கோதுமை மாவுலையோ மைதா மாவுலேயோ இந்த ஸ்வீட்னஸ்ஸு கொஞ்சம் சேர்த்து நல்ல கிளறி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டிங்கன்னு வச்சுக்க. தேவைப்பட்டால் ஆப்ஷன் தான், முட்டை போடுறவங்க ஒரு முட்டை கொட்டி ஊற்றி நல்ல களி மாதிரி கிண்டி அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டு வாங்களேன். உங்களுக்கு உண்டான பேக் பெயின் நல்லா போயிடும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது, இது சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ தூரம் இதில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இதோட மகத்துவம் தெரியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் உளுந்தங்களியை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த உளுந்தங்களிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உளுந்தங்களி மாவு. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ உளுந்து போட்டு, கருப்பு உளுந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மிஷினில் திரிச்சுக்குவாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, 1/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ உளுந்து போட்டிருக்கேன். ஏன்னா உளுந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் அது உளுந்தங்களி. அது இன்னொன்று, உளுந்து வலுவழுப்புத்தன்மை இருக்கிறதுனால அது ரொம்ப வலுவழுப்பாக இருந்தால் கிண்டுறதுக்கும் இதை பண்ணுது. அதனால தான் நம்ம இந்த பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 3/4 கிலோ பச்சரிசியும் நான் ஒரு 1 கிலோ உளுந்து போட்டால் திரித்து வச்சுருக்கேன். இதில் 300 கிராம் உளுந்த மாவு எடுத்துருக்கேன். இது கருப்பட்டி ஒரு 1/4 கிலோ. அந்த 1/4 கிலோவை நல்லா இலக்கி சிறப்பாக்கி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பூ, அது நம்ம தேவைக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இடுப்பு பலத்துக்கு ரொம்ப நல்லது. அது இடுப்பை பலப்படுத்தி கொடுக்கறது. நல்லெண்ணெய் எல்லா வகையிலுமே நம்ம நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் 3 நல்லா சேர்த்து சம அளவில் செஞ்சு வரணும். ஒரே ஆயிலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறது நல்லெண்ணெயில் இருக்குது. நல்லெண்ணெய் உடல் குளிர்ச்சியானது, அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க. இதுதான் நான் சொன்ன அந்த மருந்து பொடி, கரவாப்பட்டை சதகப்பச்சாலியல். அதை நான் காய வச்சு நல்லா நொறுக்கிக்கிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்ச பொடி இது. இப்போ இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஒரு நல்ல கனமான கடாயை வச்சு அதை காய வச்சுருக்கேன். கருப்பட்டி சிரப்பு உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் இலக்கி வச்சது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, நம்ம இந்த கருப்பட்டி சிரப்பு நம்ம சேர்க்குறோம். இப்போ இதுலேயே நம்ம மாவு சேர்த்துருவோம். இல்லைன்னா நம்ம கொதிக்கும் போது சேர்த்தாச்சுன்னா மாவு கட்டி பிடிச்சிரும், லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால இதை இப்படி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்காங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மருந்து பொடி, இந்த மருந்து பவுடரை ஆட் பண்ணிடுங்க.
அந்த கருப்பட்டி சிரப் கொதிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லா மாவையும் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி விடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டி பால் முதல்ல ஊற்றுனது வந்து இந்த மாவு வேகிறதுக்கு பத்தாது. ஸோ நான் எடுத்து தனியாக வச்சுருந்த இதை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி பாலில் மாவு வேகணும். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லேயே கொடுக்கறதுனால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏஜ் அட்டென்ட் பண்ண குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது செஞ்சு கொடுங்க. அது ரொம்ப நல்லது. டெலிவரி ஆன லேடிஸ்க்கும் ஒரு டெலிவரி ஆகி ஒரு 1 மந்த் ஆன உடனே இதை அடிக்கடி ஒரு மாதத்தில் ஒரு 2 மட்டும் செஞ்சு கொடுங்க. ஒரு 15 டேஸ் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. முட்டை ஆட் பண்ணுறது இருந்தால் முட்டை ஆட் பண்ணிடணும். நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிடுவோம். முட்டை போடாமையும் நீங்கள் செஞ்சுக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நல்ல இந்த மாவு வெந்து வரணும். நிறைய பேருக்கு நம்ம நாட்டு மருந்துகளில் வந்து நிறைய பலன்கள், நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் எல்லோரும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் மெடிசனையே நம்ம தேடி போகிறோம். ஆனால் சில சின்ன விஷயங்களை நம்ம நாட்டு மருந்துகளில் வந்து நம்ம குணப்படுத்தலாம். தாராளமாக குணப்படுத்தக்கூடிய சக்தி நாட்டு மருந்து. இந்த பவுடர்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இந்த கருவாப்பட்டை, சதகப்பை, சாளியல் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இப்படி நல்ல பவுடர் பண்ணி திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்டினரி களியில் கிண்டி கொடுக்கலாம், உளுந்த மாவில் போட்டு கிண்டி கொடுக்கலாம், இல்லைன்னா உளுந்தச்சோறு அந்த சாதத்தோடு போட்டு கொடுக்கலாம். நம்ம இந்த நல்லெண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கிண்டுவோம். இன்னும் இந்த உளுந்த களிங்கும் போதே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. வேறு எந்த ஆயிலும் ஆட் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம நாட்டு மருந்து சேர்த்து செய்த உளுந்தங்களி ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மருந்துகள் தெரியாது. பட் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்துகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மழைக்காலங்கள்லாம் நான் ஒரு சுக்கு கஷாயங்கள்லாம் போடுவேன். அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்குண்டான மெடிசின்ஸ்லாம் நான் என்னங்கிறத சொல்லி போடுறேன். அதெல்லாம் நீங்கள் இந்த மழைக்காலத்தில் வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு சளி பிடிக்காது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட எதுவுமே அதில் வராதுங்க. லங்ஸுக்கு ரொம்ப நல்லது அந்த மருந்துகள் எல்லாம். நான் அதெல்லாம் அப்புறம் வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மருந்து போட்டு செஞ்ச இந்த உளுந்தங்களியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுங்க. ஒரு சின்ன பவுலில் வச்சு நல்லா ஈவென்ட் பண்ணி அதை அழகாக ஒரு பிளேட்டில் இது பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடுவில் வந்து தேங்காய் பூ போட்டு மேலே கொஞ்சம் நெய் வச்சு கொடுங்க. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து என் கமெண்டில் கொடுங்க. ஹெல்த் கான்ஷியஸில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக்ஸ் கொடுக்கும்போது உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு புதுசான ரெசிபீஸ், நல்ல நியூ ரெசிபீஸ் நிறைய போடுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.